மன்னார் தீவில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான வீடுகள் நீருக்கடியில் மூழ்கிய நிலை காணப்படுகின்றது. இதனால் மக்கள் நெரிசலான பாடசாலையிலும் மற்றும் வழிபாட்டு தலங்களிலும் குளிர் மற்றும் ஈரமான சூழ்நிலையில் வாழ வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது. மற்றும் மன்னார் தீவில் மத்திய பகுதிகளில் வெள்ளம் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றது. இந்த வெள்ளம் ஏற்பட்டதற்கு பிரதான காரணம் இங்கு காற்றாலை நிறுவப்பட்டதேயாகும். முன்பு இதுபோன்ற வெள்ளம் 1958 ஒருமுறை ஏற்பட்டது. காற்றாலைகள் நிறுவப்பட்ட பின்னரே நாம் தற்போது ஒவ்வொரு ஆண்டும் மோசமான வெள்ளத்தை எதிர்கொள்கின்றோம். காற்றாலைகளை இணைக்கும் சாலையானது இயற்கையாக கடலுக்கு நீர் வடிந்து செல்லும் நீர்வழிகளை அடைத்துள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போது இவ்வெள்ளத்தினால் ஆதரவற்ற நிலையில் உள்ளனர். இம்மக்களின் அவசரகால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்கான உணவுப் பொருட்கள், பாய்கள் மற்றும் போர்வைகளுக்கான தேவைகள் அதிகமாக உள்ளது. மேலும் இவ்வெள்ள நீரை கடலுக்கு வழிந்தோட புதிய நீர் வழிகளை அமைப்பதற்கு தேவையான அகழ்வாராய்ச்சியாளர்களையும் அதற்கான உபகரணங்களையும் ஒழுங்குபடுத்துவதற்கான பண உதவியும் தேவைப்படுகின்றது.